வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தம்பருப்பு ரசம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பைத்தம்பருப்பு ஒரு அரை கரண்டி எடுத்துட்டுருக்கேன், வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். நான் இந்த கரண்டியில் ஒரு அரை கரண்டி எடுத்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். கடுகு அரை டீஸ்பூன், தக்காளி பார்த்துட்டிங்கன்னா ஒன்று பெருசாக எடுத்துட்டுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். அதாவது இது பார்த்துட்டிங்கன்னா மிளகாவை வெறும் வானலியில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். மிளகு சீரகத்தூள் இல்லைன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் எடுத்துட்டுருக்கேன். கறிவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு எடுத்துட்டுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். நம்ம வேக வச்சுருக்க பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்றேன். அதே போல் மஞ்சத்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்துட்றேன். கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். புளி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதே போல் வெறும் பருப்பு தண்ணியில் நம்ம ரசம் வைக்கிறத விட இது மாதிரி கொஞ்சம் பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் துவரம்பருப்பு ஆகட்டும், நான் இன்றைக்கி பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு ரசம் வைக்கும்போது கூட கொஞ்சம் அதில் வெறும் தண்ணியாக வைக்காமல் பருப்பு சேர்த்து வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ரசம் வச்சுருக்கோம், இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி வெறும் தண்ணியில் நம்ம செய்கிறத விட பருப்பு தண்ணியில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். நம்ம இறக்கிடலாம். ரசம் நல்லா கொதிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ரசம் நம்ம இறக்கிட்டோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா மிளகு சீரகத்தூள் சேர்த்துடலாம். கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஆக்சுவலி இறக்கி வச்சு சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை கொத்தமல்லி மிளகு சீரகத்தூள்லாம் இறக்கி வச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். எல்லாமே ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கொதிக்கும் போதே ரசப்பொடி போட்டிங்கன்னா வாசனை நமக்கு இருக்காது, கடைசி வரைக்கும் ரச வாசனை இருக்காது. நீங்கள் இறக்கி வச்சு சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் ஃபாலோ பண்ணுறேன். எப்போவுமே இதே போல் தான் இறக்கி வச்சு தான் ரசப்பொடி போடுவேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான பைத்தம்பருப்பு ரசம் நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.